அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் திகழக்கூடியவர்தான் செவ்வாயுங்க. அப்படிப்பட்டவர் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஏற்கனவே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மேலும் வக்ரம் பெறுவது அனைத்து விதமான பணிகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியாத சூழல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் இந்த வேளையில் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் நன்மை தரக்கூடிய 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் அடுத்த ஒரு மண்டலம் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என பல வழிகளில் அழைக்கப்படுகிறாருங்க. இப்படி பல்வேறு வகையான பணிகளில் தனது ஆளுமையை செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது விளையாட்டுக்காரகனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலும் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்டவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் பல பணிகள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகும். ஆனால் வக்ரம் பெற்றாலும் 9ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கான நல்ல வழி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பொறுமையாகவும் சில தடைகளையும் வக்ரம் பெறுவதால் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதையே திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஒரு சாதகமான அமைப்பில் தான் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிடலாங்க. அந்த அளவிற்கு சிறப்பு பார்வை பெற்ற சக்தி வாய்ந்த ஒருவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான செவ்வாய் தனது சிறப்பு பார்வையை 3, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. வக்ரம் பெற்ற செவ்வாய் தைரியஸ்தானத்தில் தனது சிறப்பு பார்வையை செலுத்துவதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் நிச்சயமாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் அவற்றை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தையும் வலுவாக 8ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தோஷங்கள் போன்றவை நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதைவிட மிக வலுவாக விரயஸ்தானத்தில் பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் அவற்றை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு சில வாய்ப்புகள் அமையாத சூழலும் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக பாக்கியத்தில் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சில பணிகளை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே ஓய்வின்றி இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அமைவதால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் நிச்சயமாக செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே எந்த பணியை செய்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிக்கலாம். ஆனால் உடல்நலம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே ஓய்வெடுப்பதற்கென நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஓய்வெடுத்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.
சூழ்நிலை. மேலும் இந்த வேளையில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். குடும்பத்துடன் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான தருணங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த செவ்வாய் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் நிறைவாக கிடைப்பதால் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. சகோதரர்களுக்கிடையே ஒரு உறவு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சங்கடங்கள் போன்றவற்றை நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த வேளையில் சற்று சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உத்தியோகத்தில் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களையும் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் திரும்பினாலும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. தொழில்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விவேகத்துடன் இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகளை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாய் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைய போகிறது. எனவே சுமார்ட்டாக பல திட்டங்களை செயல்படுத்தி அதன் லாபத்தை நிறைவாக பெறலாம். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையில் திறமை இல்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அனைத்து விதமான பணிகளையும் தடை தாமதமின்றி சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல தோஷங்கள் விலகி சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து திறன்பட சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்ற துறைகளை காட்டிலும் கூடுதலாகவே கிடைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிகவும் சிறந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அனைத்து விதமான பணிகளிலும் விருச்சிக ராசிக்காரர்களை வந்து சேரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.